Hello traders, this is Bhuneshwaran. Thursday பார்த்தீங்கன்னா ரம்ஜான் ஃபெஸ்டிவல். ஸோ மார்க்கெட் வந்து அன்றைக்கி லீவு. அதனால் நாளைக்கு நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி. நான் நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். சரியா, இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஸோ நல்லா வந்து ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 hour கேண்டில் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம நேற்று வீடியோவில் பிளாட் பண்ண சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேரிடாக இருந்திருக்காது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதே வந்து ஒரு நல்ல கேப் அப்பில். இது மாதிரி கேப் அப்பில் இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரோட அந்த பொசிஷன்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீவியஸாக இருந்த பொசிஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. சரியா, சரி, நாளைக்கு மார்க்கெட் வந்து எந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மார்க்கெட் வந்து கீழே இறங்குது அப்படின்னா ஸோ அதுக்கு இமிடியேட்டான சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட், அதாவது 22,530. சரியா, இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 22,530 வந்து இமிடியேட் சப்போர்ட்டாக இருக்கும் மார்க்கெட். இன்கேஸ் மார்க்கெட் வந்து கீழே இறங்குனுச்சு அப்படின்னா. சரியா, இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு டைம் என்ன ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் 1 hour கேண்டலில் ஃபஸ்ட்டு கேண்டில் பாருங்கள் இவ்வளோ தூரம் கீழே வந்தது. இதுக்கிட்ட சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கீழே தான் வந்துச்சு. இங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. சரியா, அதனால தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு செல்லிங் வரவும் ட்ரை பண்ணியிருக்கு. பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நல்லா பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. அதனால் இந்த பாயிண்ட்டை வந்து ரீசன்ட் சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. அதாவது லாஸ்ட் 1 hour கேண்டில் வந்து இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் வந்து நாளைக்கு இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுது, அதாவது 22,615 வந்து பிரேக் பண்ணி கீழே க்ளோசிங் வைக்குது அப்படின்னா ஃபர்தராக வந்து இதை நோக்கி கூட வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதாவது 22,530 22,615 இருக்குது. அதை பிரேக் பண்ணால் இந்த அளவுக்கு தான் போகுமா, நடுவில் வந்து வேறு எதுவும் சப்போர்ட் இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் சரியா, இந்த கேண்டிலோட இந்த ஓப்பனிங் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த தூரம் இவ்வளோ தூரம் இதில் வந்து ஹை வந்திருக்கு. அதே போல் இந்த இடத்துல இது ஓப்பன் ஆயிருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த 22,580 இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது சப்போர்ட் எல்லாமே அடுத்தடுத்து இருக்குது. ஓகேவா, 22,615 இருக்குது. அதுக்கு அடுத்தது இதை பிரேக் பண்ணிச்சுன்னா 585 இந்த ரேஞ்சு கிட்ட வரும். இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா தான் 530 கிட்ட வரும். சரியா, அதே போல் நம்ம ஆல்ரெடி வந்து 1 hour கேண்டில் பார்த்துருப்போம். கீழே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப நாளாகவே அந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டு. ஸோ இதில் பாருங்கள், நான் இப்போ அந்த ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போது சப்போர்ட் லெவல் கிட்ட இருக்குது. சரியா, மார்க்கெட் ஆல்ரெடி ட்ரெண்ட் லைனை தாண்டி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ கரெக்ஷன் ஆகி கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட இந்த சப்போர்ட் கிட்ட இப்போதைக்கு இருக்குது. ஸோ இதை சப்போர்ட்டாக எடுத்து கூட மார்க்கெட் வந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. 1 hour கேண்டில் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுச்சுன்னா தான் அடுத்தடுத்த சப்போர்ட்டை நோக்கி மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ அதனால் இந்த ட்ரெண்ட் லைனையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்கணும். இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைனை கிராஸ் பண்ணிச்சு, ஒரு விக்கு ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கு மேலேயே முடிஞ்சிருச்சு. இந்த டைமும் அது மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருந்தாலும் இருக்கும். ஸோ ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து கிராஸ் பண்ணுது அப்படின்னா அது வந்து பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சிருச்சான்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் ஃபர்தராக நீங்கள் வந்து ஷார்ட் சைட் போகிறது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ராப்பரான ரிஸ்க் ரிவார்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் நமக்கு இப்போ பார்க்கும்போது லாஸ்ட்டு அந்த 2 1 hour கேண்டில் பாருங்கள், இது வந்து ஒரு பியரிஷ் கேண்டில். அதே போல் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா மதர் கேண்டில் மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் கேண்டில் மாதிரி இருக்குது. இது வந்து இன்சைட் கேண்டில் தெரிய வந்து இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணி மேலே க்ளோசிங் வச்சுதுன்னா ஃபர்தராக ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் கூட கொடுக்கறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஏன்னா சப்போர்ட்டுங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஏன்னா மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் கிட்டவும் இருக்குது. அதே போல் இதுக்கு அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட்டும் இருக்குது. மேபி நம்ம சிபிஆரை யூஸ் பண்ணி கூட நம்ம ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட கண்டுபிடிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சிபிஆரை வந்து பிளாட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து வீக்லி சிபிஆர் வந்து வச்சிருக்கேன். மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா R2 கிட்ட போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட்டுக்கு மேபி மார்க்கெட் மேலே போனால் கூட இந்த 22,794 அதாவது 22,800 கூட வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நாளைக்கே இதை தொற்றுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து சந்தேகம் தான். இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னா இந்த ரேஞ்ச் 22,800 கூட ஒரு இந்த 22,800 கூட ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இதை வந்து 15 minutes கேண்டிலுக்கு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்படி பார்க்குறப்ப நமக்கு என்ன ஐடியா கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து எதுவாக இருக்கலாம்னா இந்த பாயிண்ட். சரியா, இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா மார்க்கெட் ஆல்ரெடி இந்த ரெசிஸ்டன்ஸை பாருங்கள் இதில் டச் பண்ணிட்டு தான் கீழே வந்துச்சு. ஒன்ஸ் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வச்சதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. அகைன் மார்க்கெட் இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த க்ரீன் கலர் கேண்டில் பாருங்கள் மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் திரும்ப வந்து இங்கேயும் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆனதுனால கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. சரியா, அப்போது மார்க்கெட் மேலே போணுச்சு அப்படின்னா இன்கேஸ் மேலே போணுச்சுன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் 22,700. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க.
ஸோ இதெல்லாம் பிரேக் பண்ணால் தான் அடுத்த கட்டத்துக்கு வந்து மார்க்கெட் போகும். சரியா? அப்போது இமிடியேட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து 22,700, இமிடியேட் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 22,580 இருக்குது. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி உங்களோட ட்ரேடிங் அப்படிங்கிறத வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. இது டியூஸ்டே முடிஞ்சதோட, அதாவது 3:30 முடிஞ்சது இல்லையா மார்க்கெட்டு, அதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இதில் பார்க்கும்போது ஸோ கிளியராக எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வியூ தெரியல. சரியா? 23,000 வந்து அதிகமான கால் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து நாளைக்குள்ளே 23,000 வந்து போகாது அப்படிங்கிற நம்பிக்கையில் காலில் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பெரிய ரெசிஸ்டன்ஸு. சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்த பாருங்கள், 22,800 நம்ம ஆல்ரெடி இதை வந்து மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ரேஞ்சில் பாருங்கள், இந்த இடத்துல இருக்கு இல்லையா 22,800. இது வந்து வீக்லி சிபிஆரோட R1ஆகவும் இருக்குது, அதாவது R2ஆகவும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதே போல் கீழே சப்போர்ட் வந்து 22,500 வந்து இருக்குது, வரிசையாக இருக்குது. ஸோ நாளைக்கு மார்னிங் 9:20க்கு ஒரு வாட்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து பாருங்கள். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை வந்து பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டில் வந்து நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து இதுலேயும் பாருங்கள், இது வந்து ஒரு மதர் கேண்டில், இது வந்து இன்சைட் கேண்டில் மாதிரி இருக்குது. சப்போஸ் இந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணுச்சு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இதை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு இந்த சப்போர்ட்டை அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு நல்ல ஃபால் வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. சரியா? இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதை பிரேக் பண்ணுச்சு, இதை ஃபால் வந்து இதையும் பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சுது அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வரும். அதாவது இதை நோட் பண்ணிக்கோங்க, இந்த ரேஞ்சை வந்து நோட் பண்ணிக்கோங்க. 48,360லேருந்து 260 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நோக்கி இதை வந்து சப்போர்ட்டாக எடுத்து கூட மார்க்கெட் திரும்ப இதுக்கிட்ட வந்து கூட திரும்புறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து பார்ப்போம். அதில் வந்து எது இமிடியேட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள், 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நமக்கு மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஆல்ரெடி சப்போர்ட் கிட்ட தான் இருக்குது. சப்போர்ட்லேருந்து சப்போர்ட் எடுத்திருக்கு மார்க்கெட்டு. சரியா? ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு ஒரு எங்கல்ஃபிங் மாதிரி தான் ஃபார்ம் ஆகிருக்கு. சரியா? இந்த கேண்டில் வந்து மார்க்கெட் வந்து மேலே போக தான் ட்ரை பண்ணுது. அப்போது இமிடியேட்டாக எது ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. 48,820 இது வந்து இமிடியேட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதை பிரேக் பண்ணால் தான் ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து மேலே போகும். ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல பாருங்கள், ஓப்பன் ஆனதுமே பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணாலும் திரும்ப இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா ஃபால். இந்த இடத்துல பாருங்கள், இந்த மார்க்கெட் கீழே வந்து இந்த இடத்துல விக்கு ஃபார்ம் ஆகிட்டு திரும்ப மேலே போயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு டோஜியும் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சது தான் நல்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு. அதனால் இந்த லைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இப்போது ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சா தான் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப்சைட் மூவ்மெண்ட் வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லைனா மார்க்கெட் வந்து இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இதை பிரேக் பண்ணால் கூட இதுக்கான அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான இமிடியேட் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து 48,550. அதே போல் இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து 48,820. இதை பிரேக் பண்ணுச்சுன்னா 48,950 வரைக்கும் போகும். அதே போல் இதை பிரேக் பண்ணுச்சு, ஓகேவா, டவுன் சைடில் நல்லா பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சுது அப்படின்னா ஃபர்தராக இது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சிபிஆரை வந்து பிளாட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து வீக்லி சிபிஆரை வந்து பிளாட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து சிபிஆருக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், சிபிஆரோட வீக்லி சிபிஆரோட R1 டச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. சரியா? ஸோ நான் வந்து நேற்று இந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் இந்த R1 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்ட்டு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து திரும்ப ரிவர்சல் ஆயிருக்கு. திரும்ப இது மேலே போனாலுமே இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இதுக்கிட்ட போணுச்சு அப்படின்னா இதை வந்து பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்கதான்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா இதுக்கிட்ட போனதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது வந்து நடக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. வீக்லி சிபிஆரோட டாப் சென்ட்ரல் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ரேஞ்சு கிட்ட இருக்குது. சரியா? மார்க்கெட் இன்கேஸ் கீழே இறங்குது அப்படின்னா இதுக்கிட்ட வந்து கூட சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ இந்த டாப் சென்ட்ரல் பாயிண்ட்டையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரேஞ்சையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் இன் கேஸ் கீழே இறங்குனுச்சு, இதெல்லாம் பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சுதுன்னா ஃபர்தராக இது வரைக்கும் கூட வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து பார்க்குறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 49,000 அதிகமான கால் வந்து ரைட் ஆயிருக்கு. அதே போல் புட்டில் பார்த்தீங்கன்னா 48,500 வந்து அதிகமான புட் வந்து ரைட் ஆயிருக்கு. அப்போது 48,500 வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாகவும் 49,000 வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் 48,700 பார்த்தீங்கன்னா ஸ்டாடில் மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல கால் புட்டு 2 கான்ட்ராக்ட்டும் பார்த்தீங்கன்னா சேம் அளவில் வந்து பில்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைட்வேஸ் போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இதையும் நாளைக்கு மார்னிங் வந்து ஒரு 9:20 மேலே செக் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் அப்படிங்கிறத வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.